கிளிநொச்சி ஸ்கந்தபுரம் பகுதியில் இடம்பெற்ற ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் தேர்தல் பிரசார கூட்டம் தேர்தல் சட்டத்துக்கு முரணான வகையில் முன்னெடுக்கப்பட்டதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கரைச்சி பிரதேச சபை உறுப்பினர் உள்ளிட்ட குழுவினர் குற்றம் சாட்டியுள்ளனர். ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் தேர்தல் பிரசார கூட்டம் கிளிநொச்சி ஸ்கந்தபுரம் பொது மண்டபத்தில் இந்த முற்பகல் இடம்பெற்றது. இதன்போது கூட்டம் நடைபெறும் இடத்திற்கு வருகை தந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பின் கரைச்சி பிரதேச சபை உறுப்பினர் சுந்தரலிங்கம் தயாபரன் உள்ளிட்ட குழுவினர் தமது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். தேர்தல் சட்டத்திற்கு முரணாக இந்த கூட்டம் நடைபெறுவதாகவே கரைச்சி பிரதேச சபை உறுப்பினர் உள்ளிட்ட குழுவினர் தமது எதிர்ப்பை தெரிவித்தனர். இதனையடுத்து சம்பவ இடத்துக்கு வருகை தந்த கிளிநொச்சி மாவட்ட உதவி தேர்தல் ஆணையாளர் RC அமல்ராஜ் அங்கிருந்தவர்களுடன் கலந்துரையாடினார். இந்த இடத்துல வச்சு காசு கொடுக்கப்படல. இல்ல அது இப்படியே வந்து கூட்டத்துக்கு இப்ப இவையில் நின்று இவையத்துல நின்றது முதலாவது எப்படி காசு கொடுக்கணும் டியூட்டில இல்ல தானே அதான் நான் சொல்றேன் காசு கொடுக்கல மேனேஜர் மன்னிக்கணும் என்னண்டா இப்ப நாங்கள் சரி நீங்கள் பண்ணினாங்க இப்ப இப்படி ஒரு அனுமதி எடுத்த கூட்டத்துல இப்ப வேற கட்சி வந்து நின்று இதுல பிரச்சனை படுத்திக்கொண்டு இந்த வரைக்கும் இதுல ஒரு அசம்பாவிதம். மக்கள் வழங்கிய தகவலின் பிரகாரம் தாம் கூட்டம் நடைபெற்ற இடத்துக்கு வருகை தந்ததாக கரைச்சி பிரதேச சபையின் உறுப்பினர் சுந்தரலிங்கம் தயாபரன் இதன்போது குறிப்பிட்டார். அங்கு மக்கள் வாகனங்களில் வந்து இறங்கி சென்று கொண்டிருந்தார்கள். அவர்களிடம் வினாவிய போது அவர்கள் கூறினார்கள் சமுத்தி பயணியாளர்களுக்கான பணம் வழங்குவதற்காக பணம் பெறுவதற்காக தாங்கள் வருவதாக. அவ்விடத்தில் சற்று நேரம் நின்றதும் அங்கு ஒலிபெருக்கப்பட்டது. அப்போது போலீசார்கள் கடமைக்கு வந்தார்கள். சமுத்தி பணங்கள் வழங்குவதற்கு ஒலிபெருக்கிகள் வழங்கப்படுகிறா என்ற எண்ணத்தோடு போலீசாரிடம் வினாவிய போது போலீசார் கூறினார்கள் இங்கு சமுத்தி கொடுப்பனவுக்கான கூட்டமல்ல, இது அரசியல் கூட்டத்துக்கான ஏற்பாடு, அங்கே அதுக்கான கடமைக்கு தாங்கள் வந்திருப்பதாக. இதேவேளை குறித்த தேர்தல் பிரசார கூட்டத்திற்கு வருகை தந்த சமுர்த்தி பயனாளிகள் தமக்கான கொடுப்பனவை பெற்றுக் கொள்வதற்கு ஸ்கந்தபுரம் சமுர்த்தி வங்கிக்கு சென்றதாக நமது பிராந்திய செய்தியாளர் தெரிவித்தார். தமக்கான கொடுப்பனவு வழங்கப்படவில்லை என தெரிவித்து சமுர்த்தி பயனாளிகள் சமுர்த்தி வங்கிக்கு முன்பாக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாகவும் அவர் கூறினார். தேர்தல்கள் முடியும் வரைக்கும் இந்த கொடுப்பனவுகள் எல்லாத்தையுமே இடைநிறுத்தி வைக்க சொல்லி எங்களுக்கு தேர்தல்கள் ஆணையாளரால் பணிப்புரை வழங்கப்பட்டிருக்குது. இந்த சமுத்தி கொடுப்பனவுகளை நிறுத்தி தேர்தல்கள் முடிவடைந்த பிறகு இதை வழங்க சொல்லி